அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்ல இருந்த பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்சய திருதியை அப்படிங்கிற பதிவு. அட்சய திருதியை முன்னிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுதான். என்னென்ன விஷயங்கள் செஞ்சா அன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி போகும், மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி போகும், மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்வியல்ல ஏற்படுத்தக்கூடிய திதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருதியை திதி. திருதியினாலே மாற்றம் அப்படிங்கிறதுதான். அப்போ இது நாள் வரையிலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழில் அமையல, ஒரு வேலை அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது திருதியை அன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த நம்ம தொடங்கணும் அப்படின்னா பெரிய முன்னேற்றங்களும் பெரிய மாற்றங்களும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதுதான் திருதிக்கான வழிபாடு அப்படிங்கிறதுதான். அட்சய திருதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்றைய அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லல்ல குறையாத ஒரு செல்வத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான் இந்த அட்சய திருதியை. அதற்காக நம்ம தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும், விலை உயர்ந்த பொருட்கள்னாலதான் நம்மளுக்கு மகாலட்சுமி அம்பாள் குடியிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், நம்ம வீட்டுல அன்னைக்குதான் வாங்கணும், கடன் பட்டு வாங்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நம்மளுக்கு என்ன முடியுமோ, நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறது, ஒரு உப்பு, மஞ்சள், தானியம் சொல்லக்கூடிய அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் வாங்கி வச்சு உங்க வீட்டுல வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்னென்ன பொருட்கள் தானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிசி தானம் பண்ணலாம், பருப்பு தானம் பண்ணலாம், கோதுமை தானம் பண்ணலாம், நீர்மோர் தானம் பண்ணலாம், மிக உயர்ந்த அன்னதானம் பண்ணலாம். வாழ்க்கையில தொழில்ல நிரந்தர வெற்றியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னதானம். பல பேருக்கு கொடுக்கறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருதியை திதியில செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சு வீட்டுல கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு வழிபாடு முறையை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. அதை நீங்க ஒளிபரப்பு பண்ணிக்கோங்க. யூடியூப்ல நிறைய இருக்கு கனகதாரா ஸ்தோத்திரம். அது போட்டு விடுங்க. மகாலட்சுமி அம்பாள் நிரந்தரமாக வீட்டுல வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். பூஜைக்குரிய பொருட்களை நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம். அன்னைக்கு நீங்க 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு திருதியை திதி, ஞாயிற்றுக்கிழமையே திருதி திதி ஆரம்பிச்சுட்டு திங்கட்கிழமை வரையிலும் இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்ற எளிமையான முறையில உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் இல்ல பாயசம் இந்த மாதிரி இனிப்பு கலந்து உங்களுக்கு மகாலட்சுமி அம்பாள் படம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு, இல்ல உங்களால என்ன பழங்கள் முடிஞ்சோ அதை வாங்கி வச்சு நெய்வேத்தியம் சிம்பிளா செய்யறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உப்பு, மஞ்சள் இது வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். இந்த பொருட்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உப்பு, மஞ்சள் நீங்க வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு நீங்க உணவு பொருட்களை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை தானம் பண்றதும், மகாலட்சுமி அம்பாள் நிரந்தரமாக வீட்டுல வாசம் செய்யறதுக்கு, எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த அன்னைக்கு வழிபாடு முறைகளை எடுத்துக்கோங்க. கஷ்டங்கள் கண்டிப்பான முறையில தீரும், நல்ல பொருளாதார ஏற்றத்தை கொண்டு கொடுக்கும். தான முறைகள் அப்படிங்கிறது சிறந்த ஒரு முன்னேற்றத்துக்கான வழிபாடுகளையும் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடிய அட்சய திருதியை தினத்தை தவற விடாமல் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நேரமும் காலமும் பொன் போன்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அந்த காலகட்டங்கள்ல தானங்கள் செய்ய உங்களுக்கு என்ன முடியுதோ அதை எளிமையான முறையில தானம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சிறந்த முறையில தானம் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வீட்டுல உப்பு, மஞ்சள், தானியங்கள் வாங்கி வச்சு பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கனிகள் வாங்கி வச்சு பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்ய மக்கள் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றிங்க.